வந்து தெரபி தேவைப்படும்னு நினைக்கிறேன். விட்டுடுச்சு இல்லையா? 10th மட்டும் படி, அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். சில சம்டைம் நம்மள கார்னர் ஆஃப் பண்ணிடுவானுங்க, 2 பேரும் அவனுங்க சேர்ந்துட்டானுங்க அப்படின்னா நம்ம சோலி முடிச்சிருவாங்க. ஸோ அதனாலே எனக்கு ஸ்கூல் லைஃப் ரொம்ப வெறுக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு எப்பவுமே என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல் பெல்ல பிடிச்சி இழுத்து அடிச்சுட்டு ஓடினதெல்லாம் இருக்கு. உனக்கா ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லு. காலையிலேயே கிளம்பி போயாச்சு, ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிருப்போம். குளிக்க ஆரம்பிச்சோம், குளிச்சுக்கிட்டே, தம்பி இங்க மருந்து இல்ல, வெளியே வேணா போய்க்க, உனக்கு பர்மிஷன் தாரேன். இல்ல பரவாயில்ல, நான் கிளாஸுக்கே போறேன். வெல்கம் டு கரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ. போன வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்கூல் லைஃப். எல்லார் வாழ்க்கையிலையும் கடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதுல எங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, உன் ஸ்கூல் லைஃப் எப்படி போச்சு அண்ட் ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு நிறைய நடந்திருக்கும். அண்ட் உன்னோட ஸ்கூல் லைஃப் ஜேர்னியை பத்தி சொல்லு. ஒரு 5 வயசுல ஸ்கூல்ல சேர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து 12 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. பட் நிறைய மெமரிஸ், நல்ல விஷயங்கள் இருந்து ஒத்துக்கிடுறேன். ஸ்பெஷல் பாயிண்ட்னு எதுவும் பெருசா இல்லை. ஃபர்ஸ்ட் நீ கேட்கக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் ஸ்கூல் ஸ்டார் பாய் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. காமன் நார்மலா ஒரு மிடில் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவ்வளவுதான். பேக் பெஞ்சும் கிடையாது, ஃப்ரண்ட் பெஞ்சும் கிடையாது. இதுக்கு இடையில இருப்பான் தெரியுமா? பேக் பெஞ்சில் வந்து அட்ராசிட்டி நிறைய இருக்கும், சென்ட்ரல் பெஞ்சில் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்காது. நான் வந்து அந்த சென்ட்ரல் பெஞ்சில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஓகே, சரி, நீ உன்னோட ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லு. என் ஸ்கூல் லைஃப்ல வந்து 6 வருஷம் பிரைமரி ஸ்கூலு. ஸோ 1 to 5 வரை. அந்த அப்புறம் எப்படி 6 ஆச்சு? 2 வருஷம் திருப்பி 1ஆம் கிளாஸ் 2 வருஷம் முடிச்சேன். ஓகே, சரி, உனக்கு தெரியாதா? சரி, கண்டிப்பா பண்ணல. ஸோ அது வந்து ஓகே, ஆனால் அது நேட்டிவ்ல பக்கத்துலேயே, அது வந்து பிரைமரி ஸ்கூல், பெரிய அளவில் விவரம் தெரியாது. ஓகே, அப்படியே போயிடுச்சு. அதில் கிளாஸ் டாப்பராக இருந்தேன். ஸோ அப்படியே ஓடிடுச்சு. என்னைக்கு 6 to 12க்கு ஒரு ஸ்கூலில் கால் எடுத்து வச்சேனோ அன்னைக்கு பிடிச்சது 7.5 நாட்டு சனி. அன்னைக்கு தொடங்குச்சு 6 வருஷம் நரக வேதனையா போச்சு என் ஸ்கூல் லைஃப். மயிறு மாதிரி போச்சு. எப்படி மயிறு நிக்காம கொட்டுதோ அதே மாதிரி நிக்காம போச்சு. அவன்தான் என் ஸ்கூல் லைஃப். சரி, ஓகே. சரி, ஸ்கூல் லைஃப்ல ஒஸ்ட்னு சொல்றதுக்கான ரீசன் நீ என்ன ஃபீல் பண்ற? நான் ஆக்சுவலா ஒஸ்ட்னு சொல்றதுக்கு ரீசன் ஸ்கூல் ஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் இல்லை. என்னை சுத்தி இருந்த சூழ்நிலைகளையே என்னால அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் மெயின் ரீசனே. என்ன அப்படின்னா, ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு பிறகு எப்போ 8ஆம் கிளாஸ்ல இருந்தே இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு எப்பவுமே என்ன பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 6th இருந்து 12th வரையுமே இதோட ஃபேட்டா இருந்தேன் நான். ஸோ வந்து எப்பவுமே பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்படி ஒரு சரௌண்டிங்ல இருந்து இருந்து ரொம்ப எப்பவுமே செல்ஃப் டவுட்டு, அதுக்கு பிறகு எப்பவுமே தாழ்வா தான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன். நல்லா ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே போயிட்டேன். 12th முடிச்செல்லாம் வெளியே வரும்போது ஃபுல்லா ஒரு டிப்ரெஸ்டு கையா தான் இருப்பேன். எனக்கு அதுக்கு அவனுங்க ஒரு வட்டப்பேரே வச்சுட்டானுங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த ஸ்கூல். ஸோ அதனாலே எனக்கு ஸ்கூல் லைஃப் ரொம்ப வெறுக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஸ்கூல் லைஃப்ல அந்த வட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது அது ஒரு சரியான கரெக்ட் தான் மாப்பிள்ள. பார்க்கும்போது ஒன்னும் ஃபீல், அது ஒரு மாதிரி அப்படியே இதா இருக்கும். ஆனா அந்த டைம்ல நீ அதை ஓவர் கம் பண்ணி வரும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என்னாலலாம் கடைசி வரை ஓவர் கம் எல்லாம் பண்ணி வர முடியல. நான்லாம் 12th முடிஞ்ச கடைசி நாள் வரைக்கும் எனக்கு எப்பண்டா இங்க இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு லைஃப்ல ஒரு 6 வருஷம் எப்படின்னா ஒரு மேஜர் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. அந்த மேஜர் ஸ்கூல்ல இருந்து எப்படியும் எவனும் வெளியே போக மாட்டான். அந்த 6 வருஷமா அந்த அவனை மூஞ்சில முழிச்சாகணும். 6 வருஷத்துல எங்க பார்த்தாலும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவானுங்க. இப்போ எனக்கு பட்ட பேரையே சொல்லிடட்டா? அது சரி, என்ன சொல்லுவானுங்க சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்பவுமே டல்லா இருக்கிறதுனால அவனுங்க அந்த பேரே வச்சுட்டானுங்க. ஸோ ஒரு காலத்தை ஃப்ரெஷ்ஷா எழும்பி கிளாஸுக்குள்ள போறீங்க. போனோன்னு ஒருத்தவங்களை இந்த பேர் சொல்லி கூப்பிட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன உடனே தான் சொல்லுவானுங்க, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், இது இவனுங்க இவ்வளவுதான் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேன். உனக்கு எப்படி போச்சு 6 வருஷம்? எனக்கு ஸ்கூல்ல அந்த கலாய்க்கிறது, அந்த நிக் நேம் சொல்லி ஓட்டுறது, அது வந்து அக்செப்டபிள்.
அக்செப்டபிள்னா எப்படி சொல்ல, எனக்கும் இருந்துச்சு. ம். ஆனா அது வந்து ஓவர் கம் பண்ணோம். கொஞ்சம் அவங்க கலாய்க்கும் போது திரும்ப நம்மளும் கலாய்க்கிறது. ம். ஆஹ் சம்டைம் நம்மள கார்னர் ஆஃப் பண்ணிடுவானுங்க, 2 பேரும் அவனுங்க சேர்ந்துட்டானுங்க அப்படின்னா நம்ம சோழி முடிச்சிருவாங்க. ஆமா. ஆமா, ஆனா திரும்ப மாட்டுவான்ல. நாங்க 2 பேரும் சேரும்போது அவன் கதற விடுவான். எனக்கு ஸ்கூல் அ- கேங்ல 11th வரையுமே அப்படி ஒரு ஃப்ரெண்டு கேங் கிடைக்கல. ஸோ ஆஹ் அதனால அதுவரையும் நான் அதுவரை அப்படிதான் அனுபவிச்சேன். அந்த கேங் ஃபார்மேஷன் இல்லைன்னா நீ சொல்றது உண்மையிலேயே இதுதான். உண்மையாவே கஷ்டம். எனக்குமே புரியுது. ஏன்னா நம்ம எங்க கிளாஸ்லயுமே நான் பார்த்திருப்பேன். அந்த ஒருத்தனை ஸ்பெசிஃபைடா டார்கெட் பண்ணி அடிப்பானுங்க. ம். அவன் வாங்கி 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 தளர்ந்துருவான். சில நாட்களாட்டு அந்த ஸ்பெசிஃபைடு ஆடியன்ஸா நானும் இருந்தது இருக்கு. ஆனா திரும்ப அவங்க நம்ம கலாய்ப்போம். இப்ப நம்ம அந்த க்ளோஸ் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அவனை ரிவெஞ்ச் பண்ற அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவானுங்க, ம். டேய் உன் மவன அப்படின்னு சொல்லி. அது கூட வந்து ஜாலியா இருந்துச்சு. அது வந்து அந்த டைம்ல எமோஷனலா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஸ்வீட் மெமரியா தானே இருக்கு. அப்படி கூப்பிடும்போது கூட தெரியாதுடா. ஆனா அந்த நிக் நேம் வந்து நம்மளுடைய பாடி ஷேமிங்ல பண்ணும்போதோ, இல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணுனதுல வந்து தப்பா இருக்கும், அதை வச்சு கலாய்க்கிறதோ, அது வந்து அது வந்து கொஞ்சம் கூட வலியை தரும். ஆமா அது ஆமா அப்பா வந்து நம்மளே அதை மறக்கணும்னு நினைப்போம் அந்த ஆ மெமரிய. அத வந்து எக்ஸாக்டா அதை பின் பண்ணி டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. அடிப்பானுங்க. ஆமா. அப்படிதான். அந்த டைம்ல நம்ம யாராவது நம்மள குண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. சும்மா ஏதோ குண்டா இருக்கும், குண்டா இருக்கும். அப்பன்னா நமக்குள்ளதான் செல்ஃபா ஒரு கில்ட்டும் அண்ட் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை அதுவும் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து ஓவர் ஆஃப் பீரியட்ல அப்படியே என்ன ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஒரு டைமுக்கு பிறகுதான் அதுல இருந்து ரிலீஃபே ஆனேன். ஸோ அந்த ஒரு ஸ்கூல் மெமரிஸை நான் கண்டிப்பா மறக்கணும்னு தான் நினைப்பேன் என் ஸ்கூல் டேஸை. ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளவுதான் என் ஸ்கூல் லைஃப். நீ சொல்லு. சரி, ஓகே. பேட் ஸ்பேஸை தாண்டி எப்படி பார்த்தாலும் நீ கிளாஸ் ரப்பாலாம் இருந்தல்ல ஒரு டைம், 1 or 2 டைம் தானே? இருந்த என்னத்துக்கு அப்பவும் இதே தான் நான் அனுபவிச்சேன். என்னத்த சொல்ல. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு ஃபேக் ப்ராமிஸ் தருவாங்க வீட்ல. அதாவது 10th மட்டும் படி, அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அடுத்து 12th மட்டும் அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க 12th மட்டும் படி, ஜாலியா இருக்கும். காலேஜ் மட்டும் படி, காலேஜ் மட்டும் படி, நல்ல லைஃப் சம்பளம். ஜாலியா இருக்கும், மயிர் மாதிரி இருக்கும். உண்மை சொல்லிட்டணும். ம். இப்படி அந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் தருவாங்களா? அதுல உனக்கு 12th தந்த ஃபேக் ப்ராமிஸ் என்ன? அண்ட் அந்த ஃபேக் ப்ராமிஸ் விட்டு வெளியே வந்து அது ஒரு உண்மை இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உன் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அது காலேஜ் படிக்கும் போதே தெரிஞ்சுட்டு இது வந்து அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நீ சொல்ல மாதிரிதான் மயிறு மாதிரி இருந்த அந்த ப்ராமிஸ். ப்ராமிஸ் என்ன செய்ய, அவ்வளவுதான். இதுக்காண்டி நாங்க படிக்கவே வேணாம் அப்படின்லாம் சொல்ல. 10th மார்க்கு 11th 12th ஒரு நல்ல குரூப் எடுக்கிறதுக்கு, 11th 12th மார்க்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல காலேஜ் எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இதை இப்படியே சொல்லி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அந்த மூமெண்ட் அவன் என்ஜாய் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணா மட்டும்தான் உண்டு. அதை தாண்டி நீ வந்து ரொம்ப படிச்சு இன்னும் எப்படி சொல்ல, அந்த ஒரு மூமெண்ட்டை தாண்டின பிறகு உனக்கு அந்த வயசும் திரும்பி வர போறது கிடையாது. அந்த டைம்ல கூட இருந்தவங்களும் திருப்பி வர போறது கிடையாது. ஜஸ்ட் அதுல குரூப் மட்டும்தான் தேவை. 12th முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், நல்ல குரூப். இப்ப அதுலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. 10th படிக்கும் போதே அப்படி படிச்சாதான் இப்படி படிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய கெத்த வெளியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது 4 பேர் வந்து உங்க பையனுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்கும்போது அவங்க காலரை தூக்கி விட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதுனால பசங்களை அந்த கம்ப்ரஷனுக்குள்ள கொண்டு வராங்க. பட் அவன் அந்த அந்த ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய டைமை வந்து அந்த டிராவல், அந்த 10th அப்படிங்கிற அந்த டிராவலே அவன் வந்து வேஸ்ட் பண்ணிடுவான், ஒரு 1 year டைமை. எனக்கு இன்னும் உன் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி டார்க் சைட் ஆட்டம், என் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி பிரைட் சைடாவும் வருது. ஏன்னா பிரைட்னு இல்ல, நார்மல். எனக்கு வந்து ஓகே, பிரைட் டார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ சொல்ற எனக்கு வந்து டியூஷன்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் உண்டு, ஸ்கூல்லயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் உண்டு. ஆனா கலாய்ப்பானுங்க, சண்டை போடுவோம், இதெல்லாமே இருந்தாலுமே அது எல்லாமே எண்ட் ஆஃப் த டைம்ல ஸ்வீட் மெமரிஸா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒஸ்டும் இருக்கு, நிறைய குட் மெமரிஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என் கேரக்டருக்காக நான் அது ஃபர்காட் பண்ணிருக்கலாமா இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா எனக்கு வந்து
இப்போ பார்த்தாலும் எல்லாம் அங்க சிரிச்சு விளையாடின அந்த மூமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. எனக்கு டியூஷனை பொறுத்த வரைக்கும் குட் மெமரிஸோட பேட் மெமரிஸ் தான் அதிகம். அங்கேயுமா? அங்கேயும் வச்சு செய்வானுங்க. அதாவது என்னெல்லாம் பார்த்தா அளவெடுத்து செஞ்ச மெட்டீரியல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு செய்வானுங்க. நான் உண்மையை சொல்றேன், டியூஷன் முடிஞ்சு சம்டைம்ஸ் இவனுக்காண்டி நான் ரோட்ல வெயிட் பண்ண நாட்கள்லாம் இருக்கு. ஏன்னா அவன் டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது அவன்கிட்ட பேசினா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்காண்டி வெயிட் பண்ண ஞாபகம்லாம் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, இவன் ஒரே ஃப்ரெண்ட் அந்த டைம்ல. ஸோ இவனுக்காண்டி நான் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் டியூஷன் முடிஞ்சு. ஏன்னா அவன் வேற டியூஷன்ல இருந்து வருவான். Actually ரெண்டு பேரும் ஒரு ஏஜ் குரூப் கூட. நான் மூத்தவன், அவன் இளையவன். சோ எனக்கு ஸ்கூல்னா வேற, அவன் சின்ன பையன். ஸ்கூல் டியூஷனுமே வந்து நான் வேற, கிளாஸ் வேற. ஆமா, எல்லாம் டிஃபரெண்ட் வேற, எல்லாமே வேற. ஆனா அவனுக்காண்டி நான் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ரோட்ல தான் வருவான், அப்ப வந்தா பேசலாம் அப்படின்னு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஞாபகங்களா இருக்கு. அப்படியே வாய் விட்டு பேச கூட எனக்கு நண்பர்கள் இல்லாத நாட்கள்லாம் இருந்திருக்கு. அந்த டைம்ல மொபைல் கூட கிடையாது. கான்டாக்ட் பண்ணி எங்க இருக்க என்னன்னு கேக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. அவன் வருவான்னு ஒரு குருட்டு நம்பிக்கை அதுல வெயிட் பண்ணிட்டு நிப்பேன், அவ்வளவுதான். இந்த மாதிரியான நாட்கள்லாம் நடந்ததெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒழுங்கா இல்லாதனால ரொம்பலாம் வச்சு செய்யப்பட்ட நாட்கள்லாம் இருக்கு எனக்கு. ஸோ ஸ்கூல் லைஃப் அண்ட் டியூஷன் லைஃப் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு ஒரு எப்படி சொல்றது, உனக்கு ஒரு நல்லதை விட எப்பவுமே ஒரு கெட்டது அதிகமா நடந்தது மாதிரிதான் எனக்கு வாழ்க்கையை சுத்தி சுத்தி நடந்திருக்கு. உனக்கு வந்து தெரப்பி தேவைப்படும் நினைக்கிறேன். நீ ரொம்ப எல்லா நெகட்டிவிட்டியுமே இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அது வந்து ஒரு டைம்ல இப்போ ஓரளவு ஓகே ஆச்சு. அது வந்து டில் வந்து காலேஜ்ல கால் எடுத்து வைக்கிறது வரைக்கும். காலேஜ் லைஃப் பத்தி இன்னொரு வீடியோல போடலாம். அங்க வந்து என் கேரக்டரை நான் டோட்டலா மாத்திக்கிட்டேன். சோ அது வந்து இன்னொரு நாள் பேசலாம். இப்ப ஸ்கூல் லைஃப்ல மட்டும் நான் டார்க்காவே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு கம்ப்ரஸ் லெவல் எப்பவுமே இருக்கும். ஸ்டாஃப்ஸ் வந்து மிரட்டுவாங்க, நீ படிக்கலன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இது வந்து எந்த ஸ்டேஜ்ல போய் எனக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நான் 12th படிக்கும் போதுதான் அதுக்கே ஓவர் கம் பண்ணி என்ன ஆன்சர் பண்றதுன்னா கண்டுபிடிச்சேன்னா பாத்துக்கிடுங்களேன். ஒரு நாள் பென்சில் கொண்டு வரல அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் மிரட்டினாரு. அதுக்கே அழுதவன் தான் நானு. இந்த கிளாஸ்ல 12th அன்னைக்குதான் ஒருக்கா ட்ரிகர் ஆகி சொன்னா சொல்லிக்கப்போ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை என் வாயில இருந்து வந்தது. அதுவும் 12th பிராக்டிக்கல் நடக்கும் போது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சைல்டிஷான ஒரு மனசுல இருந்து அப்படி வளர்ந்தவன் தான் நானு. ரொம்ப கம்ப்ரெஷன், யாராவது திட்டுனாலே நான் அழுதுருவேன், அந்த ஸ்டேஜ்ல இருந்தவன். சோ அந்த டைம் ஆஃப் லைஃப் உனக்கு புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு. அவ்வளவுக்கு ஒரு கம்ப்ரஸ்டு சிச்சுவேஷன்ல இருந்தவன் தான் நானு. சோ அது வந்து என் ஸ்கூல் லைஃப வந்து இன்னும் ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லா ஆச்சு. சப்போஸ் வேற ஏதாவது ஸ்கூல்ல படிச்சிருந்தா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடைச்சிருக்கலாம், எனக்கும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கிடைச்சிருக்கலாம். எல்லாம் எல்லா கிளாஸ்லயுமே அப்படி இருக்கும். இப்போ நீ சொல்ற கேரக்டர்லயே பசங்க இருந்தது எனக்கும் ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பான் முன் பெஞ்சில, பின்னாடி இருந்து மண்டன் கொட்டுவானுங்க. அவன் நிறைய. அது காலப்போக்குல மாறும். பின்னாடி இருந்து கொட்டுறவன ஒரு நாள் முன்னாடி இருந்து வாங்குவாங்க. ஏன்னா அவனுக்கும் பேக் பெஞ்சு ஒருத்தன் இருக்கான்ல, அது ரொட்டீன்ல வருவானுங்க. ஆனா அந்த நீ சொல்ற அந்த பிளாக்மெயில் இதெல்லாம் வந்து எனக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எப்படி சொல்ல, நான் உன்னே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கிடையாது. பிட் அடிச்சு மாட்டியிருக்கேன், காலேஜ் ஸ்கூல் கட் அடிச்சு மாட்டியிருக்கேன். அதெல்லாம் அதுக்கெல்லாம் கால் பண்ணி வீட்டுக்கு சொல்றது, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. நான் கூப்பிட்டு போறது கிடையாது. என் ஸ்கூல் அப்படி ஓகேவா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் எஸ்எல்பில அது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நல்லா. ஏன்னா நானே எல்லா இதுலயும் நானும் எப்படி சொல்ல, காலேஜ் ஸ்கூல்ல சண்டை போட்டிருக்கோம். ஸ்டடி வைப்பானுங்க சரியா, 6 மணி வரை. 6 மணி ஸ்டடி முடிஞ்ச உடனே ஸ்கூல் பெல்ல பிடிச்சி இழுத்து அடிச்சுட்டு ஓடினதெல்லாம் இருக்கு. எல்லாமே பண்ணிருப்போம். ஆனா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்ட நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஓகே என்ஜாய் பண்ணிருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெல் அடிச்சானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா பெல் அடிச்சாலாம் அங்க மேட்டரே கிடையாது. அதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண லெஜெண்ட்ஸ் இருக்கானுங்க சரியா. எனக்கு வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நான் ஸ்கூலுக்குள்ள சண்டையே போட்டது கிடையாது. இல்ல படிக்காததுக்கே சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு அப்புறம் சுவாரே கிடைச்சிருக்காது. சண்டை போட்டது அது இந்த காலர் பட்டன், இதுல இந்த மொத பட்டன் வந்து பிஞ்சிரும் சரியா. வீட்டுக்கு போய் தைக்க கொடுப்பானா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பட்டன் மட்டும் எப்படி பிஞ்சு
நார்மலாவே அந்த பட்டன் சண்டை போடாம பிஞ்சாலுமே அவங்க கேட்க கேள்வி, இந்த பட்டன் மட்டும் இந்த பட்டன் மட்டும் எப்படி பிஞ்சு, எதுக்கு பிஞ்சு? அது அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா. வீட்டுக்கு இது வரைக்கும் சண்டை போட்டு அந்த மாட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்தல்ல. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். ஆமா. அதுக்குன்னு டெய்லி சண்டையெல்லாம் இருக்காது. மொத்த காலேஜ் இது ஸ்கூல் ஒரு 1 இயர் இருந்துன்னா அதுல ஒரு 2 ஃபைட் இருந்திருக்கும், அவ்வளவுதான். 2 ஃபைட் நீ எல்லாம் ஆக்ஷன் ஹீரோ லைஃப் வந்துருக்க. வாரம் கிளாஸ்ல இது லிஸ்ட் போட்டே ஃபைட். நீ வேற. எனக்கும் நடக்கும் ஃபைட் எல்லாம். எல்லாத்தையும் தூரமா நின்னு பாக்குறதோட சரி, பாத்துட்டு அப்படியே நவுண்டணும். ஏன்னா பிடி வாத்தியம் வந்தா எவன் அடிக்கானா அவனுக்கு முதல்ல அடி விழாது, எவன் பாத்துட்டு இருக்கானா அவனுக்கு தான் முதல்ல அடி விழும். உனக்க ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லு. ஃபைட் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டி கிடக்கு. நானும் அடி வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து சண்டையில கிளியாத சண்டை கிடையாதுங்கிற மாதிரிதான் அது நடக்க. என்னையும் பிடிச்சி சாட்டில தொட்டுருக்கானுங்க. நாங்க இழுத்துற இதுவும் இருக்கு, சோலோ ஃபைட் இருக்கு, கேங் ஃபைட் இருக்கு. நீ சண்டையில ஸ்பெசிஃபை அப்படி இதாயிரம்ல வைக்கேஜ் அத வேற பேசு. நல்லாதான் இருக்கு, உனக்கு நல்லா இருக்கும், கேட்டவனுக்கு நல்லாதான் இருக்கும். பண்ணாவும் நினைச்சு பாப்பானுங்கல்ல. எல்லா நாளும் என்ன மாதிரி இருக்க மாட்டானுங்கல்ல. என்ன மாதிரி இருக்கவனுக்கு நான் பேசுறது டார்க்கா இருக்கும், சரியா, சிங்க் ஆகும். ஒன்ன மாதிரி இருக்கவனுக்கு நீ பேசுறது சிங்க் ஆகும். அதனால இந்த டாபிக் நம்ம பேசுறது கரெக்ட். ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது 12th படிக்கும்போது ஒரு ஃபைட்டு. அதுல வந்து என்ன சண்டை தொடங்கி அப்படின்னா சும்மா பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன்ல இருந்தா அடுத்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அவன் கோவத்துல ஃபர்ஸ்ட் வந்தா நான் ஒரு குத்து வச்சேன், அது அவன் இதுல பட்டு நினைக்கிறேன். சரி, திரும்ப அவனும் அடிச்சா எனக்கு இங்கெல்லாம் பட்டு வாய் இந்த சாப்பிடும் போது இது அசைக்க முடியாது. சரியா, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஷாட் வந்து அவன் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகி சைட்ல வச்சு அடிச்சுட்டு, சரியா, ஃபைட் எல்லாம் அது சண்டை நடக்கும்போது உனக்கு அந்த ஃபீலே இருக்க. எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு எடுத்து வரான், அவனுக்கு கை தலைவாணி மாதிரி வீங்க. எனக்கு இங்க இதை அசைக்க முடியாது. அதெல்லாம் ஒரு மெமரிஸ். ஆனா 2 நாள் 3 நாள் அப்புறம் பேச மாட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி பேச தொடங்கி. அதுக்கப்புறம் அவனே சொன்னான், உன்னால எனக்கு கை போச்சுல, எனக்கு அடி இல்லைன்னு நினைக்கிறியா. அதுதான் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். என்னதான் சண்டை போடாதான் சீக்கிரமா சரியாயிடும். கிளாஸ் ரூம் ஃபைட்ஸ் மட்டும் இல்ல, வெளிய இந்த டோர்னமெண்ட் மாதிரி தான். இன்டர் காலேஜ் ஃபைட் மட்டும் கிடையாது, வெளியே போய் சண்டை. நான் வெளியே போனா என் பாட்டுக்கு பச்சை மூடிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துருவேன், இல்லன்னா பஸ் ஏறி வந்துருவேன், திருப்பி அப்படியே ஏறி போயிருவேன். வெளிய ஸ்கூல் ஃபைட் எல்லாம் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் கிடையாது, சும்மா அது வந்து சைட்ல இருந்து வச்சா அடி அடி, அவ்வளவுதான். இன்றைக்கால இது ஸ்கூலுக்குள்ள மட்டும்தான் நம்ம. ஆமா, வெளியே ஏன்னா அவனுக்கு ஒரு 40 பேர் இருப்பானுங்க, நம்ம ஒரு 40 பேர் இருப்போம். கேங் வார் ஆயிட்டா என்ன ஆகும்லாம் தெரியாது. மேக்சிமம் வெளி ஃபைட்லாம் அந்த சோலோ ஃபைட் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவானுங்க. உனக்கு அவனை அடிக்கணுமா அடிச்சுக்க. என்ன மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஈகோ கிளாஸ் தான். அவன் என்ன அப்படி சொல்லிட்டான். சம்டைம்ஸ் பொண்ணுக்காண்டி அவன் சண்டை நடக்கும். பொண்ணுக்கு நடக்கும். நானும் பாய் ஸ்கூல் தான். பொண்ணுக்கு நடக்கும். ஆனா அதை விட சுவாரஸ்யம் வந்து அப்படி என்னைய சொல்லிட்டான்னு இவன் சொல்லுவான். அதனால மச்சான் உன்னை அப்படி சொல்லிட்டான், வா பாத்துருவோம் இன்னைக்கு அப்படி. அதுதான் வேற லெவல்ல இருக்கும். அத ஒருத்தர் ஏத்தி விடுறதுக்கு இருப்பான் குரூப்ல. நிறைய பேர் ஏத்துவானுங்க, நல்லா ஏத்துவானுங்க. நானும் ஏத்துறதுல இருப்பேன் சில நேரங்கள்ல. நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு டைம் செவனேன்னு இருந்து அவனை தூக்கி வெடிகுண்டாக்கி விட்டுருவானுங்க. அடி இப்படி அவனை விடாத மாப்பிள்ள அடி. பாத்திருக்கேன் நிறைய சண்டை. நான் போட்டதுதான் கிடையாது, பட் நிறைய சண்டை பாத்திருக்கேன். சோ எனக்கும் தெரியும் ஓரளவு. ஸ்கூல் ட்ரிப்பு ஆறு ஏதாவது வெளியே போனது ஸ்கூல் பாய்ஸ் கூட, அத மாதிரி ஏதாவது ஞாபகங்கள்? நான் ஸ்கூல் டைம்ல வெளியே போனது இல்ல, காலேஜ்ல இது டூர் போயிருக்கேன். ஸ்கூல் டைம்ல வந்து ஃபினான்சியல் காசு இல்லாம அந்த மாதிரி இதுகள்ல, அது எல்லாமே எங்க சர்க்கிள் அந்த பசங்களே ரொம்ப அவ்வளோ இது இல்லை. ஏன்னா எல்லாரும் ரெடி எக்ஸ்பென்ஸ் பண்ணி போடுவீங்களா. ஸோ அந்த ஸ்கூல் ட்ரிப் வந்து போனதில்லை. ஆனா காலேஜ்ல எல்லாம் எல்லாமே போயிருக்கேன், ஸ்கூல் போனதில்லை. நீ எப்படி ஸ்கூல் டைம் ட்ரிப் எல்லாம்?
ஸ்கூல் டைம்ல 8th 9th மட்டும் என்சிசில இருந்து கேம்ப் போயிருக்கேன். ஒன்னு வந்து சிதறாலு. ம். ஸோ அங்க வாட்டி போனது அப்படிதான். அப்புறம் ராஜாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு மலை ஃபுல்லா ட்ரெக்கிங், ஆஃப் ட்ரெக்கிங், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்னியாகுமரிக்குள்ளதான் போயிருக்கா கன்னியாகுமரிக்குள்ள. சரி சரி. அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து 12th முடிச்ச பிறகு ஆ. எங்க கிளாஸ் வந்து மொத்தமே 3 பேரு. எனக்கு அவன 3 பேரும் தவிர வேற எவனையும் டூருக்கு வந்து யாரையுமே தெரியாது. டேய் நீ கன்னியாகுமரிக்குள்ள போனதே டூருன்னு சொல்ற, நாங்கெல்லாம் ஸ்கூல் கட் அடிச்சு கன்னியாகுமரியில போற இடமே கிடையாதுல. நான் ஸ்கூலே கட்டடிச்சே கிடையாது. அது 2வது வருவோம். நான் டூருன்னு சொன்னா கொஞ்சம் வெளியே போவேன், ஆ, ஏதோ மாசா சொல்ல வரேன்னு பார்த்தா மாசாவும் கிடையாது, மைனஸும் கிடையாது, ஒரு மயிலும் கிடையாது எனக்கு. வந்து நின்னுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒருக்கா மட்டும் ஸ்கூல்ல இருந்து வெளியே போனோம். அது வந்து இது கொஞ்சம் புனித யாத்திரை மாதிரி. ஏன்னா நான் படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல். எழுந்திரிச்சு கிளம்பு. யாத்திரை மாதிரி தான் கூட்டிட்டு போனானுங்க ஸ்கூலுக்கு. டூருக்கே அப்படிதான் கூட்டிட்டு போனானுங்க. ஏய், நாங்கெல்லாம் ஒரு இது எப்படி சொல்ல, ஒரு வாட்டி ஸ்கூல் இது பிராக்டிகல் எக்ஸாமுக்கு முந்தின டைம்ல போல பசங்க ஒரு 6-8 பேரு, லைசன்ஸும் கிடையாது. அதை கட் பண்ணிட முடியாது சரியா? இல்ல ஒண்ணும் இல்ல, அந்த டைம்ல எவன் டைம் லைசன்ஸ் இல்ல. ஏன் இப்ப ஓட்டாதுல என்ன லைசன்ஸ் வச்சுட்டு வண்டி ஓட்டானுங்க? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் சொல்லு. அந்த டைம்ல ஸ்கூல் டைம்ல பிராக்டிகல் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாரும் பைக் எல்லாம் எடுத்துட்டு நேரா இங்க போயிட்டோம். நம்ம லெமுரியா பீச் அந்த சைடு தான் சரியா. போயிட்டு அந்த டைம்ல அந்த பில்டிங் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா சும்மா கல் structure கிடையாது. வருஷத்துக்கு முன்னாடி கல் எதுவுமே கிடையாது, ஓப்பனா இருக்கும். காலையிலேயே கிளம்பி போயாச்சு, ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிருப்போம். குளிக்க ஆரம்பிச்சோம், குளிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வயிறு பத்திட்டு சாப்பிட்டா திரும்பவும் குளிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 4 மணி வர கடைசி கண்ணெல்லாம் திறக்க முடியாது, அதெல்லாம் அடிச்சு ஒட்டமெல்லாம் செவுத்து கண்ணு திறக்க முடியாது. அந்த கண்டிஷன்ல கண்ணெல்லாம் வீங்கி அப்புறம் தான் கிளம்பி வந்தோம். இது ஒரு இது சொல்றேன், இது குளிச்சுக்க போனது. இதே மாதிரி நிறைய இடங்கள் சுத்தி இருக்கோம். நான் வந்து முடிச்ச பிறகு 12th முடிச்ச பிறகு கொஞ்சம் பைசா போட்டு பசங்க மட்டும் ஒரு 18 பேரா என்னதான் ஒரு வேன் பிடிச்சி சிதற, அதுவும் நம்ம கன்னியாகுமரிக்குள்ள மட்டும் தான் அப்படி ஒரு சுத்திட்டு வந்தோம். அது மட்டும் தான் இருக்கு. அதுல இருந்து மொத்தமா ஒரு 2 போட்டோ என்னதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தது. மத்தபடி எனக்கு ஒன்றும் பெருசா எதுவும் ஞாபகம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, பட் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே எனக்கு வலி தான் நிறைய இருக்கு. சரி ஓகே, சேட் பார்ட் சொன்ன, ஸ்வீட் பார்ட்னு ஏதாவது இருந்துருங்களா? ஸ்வீட் பார்ட் அப்படின்னா இப்ப நீ ஏதாவது ஸ்வீட்டான உனக்கு டக்குன்னு ஸ்வீட் என்ன ஞாபகம் வருது உனக்கு? ஸ்கூல் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு 2000, என் ஸ்கூல்ல ஒரு 2000 பேர் படிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் வந்தது. ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு நல்ல மூமெண்ட். அப்போ அந்த ஒரு வாத்தியார் என்கிட்ட சொன்னாரு, அவன் முன்னாடி இருக்கவன் வந்து குப்பனும் கிடையாது சுப்பனும் கிடையாது, அவனும் ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான். ஸோ அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்னைக்குமே கிடையாதுன்னு. ஸோ எனக்கு அது வந்து இன்னைக்கு வேற, அன்னைக்கு வந்து அது பெருசா எஃபெக்டா தெரில, பட் இன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியுது. நாங்க ஒரு கூட்டத்துல நின்று ஒருத்தரை எதிர்த்து பேசுறோம் இல்லை அப்படின்னா எங்களோட பாயிண்ட ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுதான். அன்னைக்கு அவர் சொன்னது அவனை என்ன மாதிரி ஒருத்தன் அவ்வளவுதான், அந்த ஒரு ஃபியர் போக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் சொன்னார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என் மண்டையில ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோட்ஸ் மாதிரி. ஸோ அது ஒரு ஸ்வீட் பாயிண்ட். அப்புறம் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்ன ஜாலியான மூமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் இந்த கை உடைஞ்சது சரியா, எனக்கு வந்து இந்த கை உடைஞ்சது விளையாடும் போது. அப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த கேங்ல ஒருத்தன் இருக்கான். நான்னா நல்ல ஃபேட்டா இருப்பேன், நான் விளையாட போறதே ரேரு. ஆனா விளையாட போனேன், அன்னைக்கு போய் ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய ஒருத்தருங்க மேல மோதி கீழே விழுந்து எனக்கு கை உடைஞ்சு போச்சு. நான் கை கீழே உடைஞ்சு போய் கையை பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கேன். ஸோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவனும். அவன் சொன்னான், இல்லையா அவனை தூக்கி அந்த ஓரமா போட்டுக்கிட்டு திருப்பி வேற பால் எடுத்துட்டு வாங்கல விளையாடுவோம்னு சொன்னா மாதிரி. நான் இப்படி பார்த்தேன், தொட்டி பையில நீனா இது. கடைசியில பார்த்தேன், ஆக்சுவலா அவன் வேற ஒரு இடத்துல அடிபட்டுன்னு நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவனை இருந்து எலும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பாய்ஸ்க்கு கன்வே ஆயிரும் இது என்ன சொல்றேன்னு அப்படின்னு நினைச்சிட்டான். பட் கை உடைஞ்சது எனக்கு தான் தெரியும். வாத்தியாண்ட கொண்டு போனா, தம்பி இங்க மருந்து இல்ல, வெளியே வேணா போய்க்க, உனக்கு பர்மிஷன் தாரு. இல்ல பரவாயில்ல நான் கிளாஸுக்கே போறேன். கிளாஸ்ல போய் இருந்தா கை அது வீங்கிக்கிட்டே போகுது அது பாட்டுக்கு. கடைசியில எனக்கு ரிலேட்டிவ் உண்டுன்னு சொன்னேன், அவங்கள்ட்ட போய் பார்த்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ராக்சர் தான்.
சோ அப்படியே அலாக்கா தூக்கிட்டு கொண்டு போய் வீட்டுல கொண்டு விட்டாரு. அன்னைக்கு கை உடைஞ்சிருக்கும் போல இருக்கு, பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து மறக்க முடியாத நேரங்கள். அது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு அந்த டைம். கை உடைஞ்ச டைம் வலி இருந்தது, ஆனா மத்த நாள் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய வலியை விட இது வந்து எனக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் மெமரிஸா இன்னும் நிக்குது. கை உடைஞ்சதெல்லாம் மெமரிஸ். ஓகே. எனக்கு அவ்வளவுதான். அந்த அந்த வலி மத்த நாள் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய வலியோட எனக்கு கம்மியா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஸ்வீட் மெமரிஸ் நான் உண்டா அது கேட்கல. இப்போ எனக்கு ஸ்வீட் மெமரிஸ் நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ல போவோம். பஸ் ஃபேர் உண்டு, பஸ் பாஸ். அப்போ வந்து இப்போ 6th முடிஞ்சு 7th ஸ்டார்ட் ஆனவொன்னு உனக்கு கிடைக்காது. அதுல ஒரு 1 month கேப் இருக்கும். அப்ப பஸ் பாஸ் திரும்ப புதுசு தரதுக்கு. அந்த டைம்ல நம்ம வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும். ஆனா சில ஸ்கூலுக்கு ஏர்லியரா வந்துரும், சிலருக்கு வராது. அப்போ ஒருத்தனுக்கு வந்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு அப்படின்னாலே அவங்க நார்மலா பாஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து காட்டும். அந்த இது வந்து சில நேரங்கள்ல தான் காட்ட சொல்லுவாங்க, சில நேரம் காட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படி காட்ட சொல்லாத டைம்ல டிக்கெட் எடுக்காம எல்லாம் விட்டு வந்துருக்கேன். அந்த மாதிரியான டைம்ல நான் மேக்ஸிமம் டிக்கெட் எடுத்துருவேன். நான் அந்த வேலைலாம் செய்ய மாட்டேன். நான் மேக்ஸிமம் டிக்கெட் எடுத்துருவேன். டிக்கெட் எடுக்காம வந்திருக்கேன். அதுதான் அப்படி கெத்தாலன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்ல. நான் மேக்ஸிமம் டிக்கெட் எடுத்துருவேன். இதுல கெத்து எல்லாம் வரும் இல்ல. கெத்து மீன்ஸ் அந்த டைம்ல நமக்கு அது ஒரு மாதிரி ஒரு புல்லரிப்பான ஒரு விஷயமா தானே. புல்லரிப்புலாம் இல்ல. இப்ப ஈவினிங் நீ ரிட்டர்ன் வீட்டுக்கு வர கிரௌடா இருக்கும். லாஸ்ட்ல அந்த முக்கில எல்லாம் நின்னுட்டு அப்படின்னா கண்டுக்க மாட்டாரு. அந்த 5 ரூபா உனக்கு கையில வந்துச்சுன்னா மறுநாள் வந்து பசங்க கூட சம்ஸ்தாவாச்சு. ஓகே, அதான் அந்த ஸ்வீட் மெமரிஸ் நான் சொல்றேன்ல. இந்த பஸ்ல டிக்கெட் எடுக்காம போனது மெமரிஸ் நான் கேக்குறேன், புரியுதா? நீ அது உனக்கு வந்து ஹாப்பியா நீ ஃபீல் பண்ண வச்ச விஷயங்கள். இந்த பஸ்ல டிக்கெட் எடுக்காம போனது. அதுக்கப்புறம் அந்த 5 ரூபாய்க்கு வந்து கேண்டீன் போவோம். ஒரு சம்சா தான் வாங்குவோம். ஆனா அத வந்து 5-10 பேரு அடி போட்டு இங்கேயே நடக்கும். அதெல்லாம் இங்கேயே நடக்கும். நான் வாங்குறது மொத்தமா பிடிங்கிட்டு போயிருவாங்க. நான் இப்படி பாத்துட்டு இருக்கேன். இங்க பிடிங்கிட்டு போக மாட்டோம், ஷேரிங் தான் கிடைக்காது. ஆனா ஒரு சம்சா 10 பேரு பிச்சை என்ன கிடைக்கும், அது அவ்வளவுதான். அந்த டைம்ஸ் ஒரு வித்தியாசம். நீ அந்த மெமரிஸ் விட்டு வெளியே போயிட்ட பாரு. அந்த அதான் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஆடினது, வேற எக்ஸாம்ல பிட் அடிச்சு மாட்டியிருக்கேன், அந்த மாதிரி மெமரிஸ். அப்புறம் பிட்டு கூட எழுதுனது பிட் அடிச்சு இல்லையா? எழுதுனது கூட கிடையாது. பிராக்டிகலுக்கு என்ன பண்ணுவேன்? படிச்சிருவேன்ல. பிராக்டிகல் படிப்பியா? ஃபுல் புக் மனப்பாடம் தான். பிராக்டிகல் எதுக்குல இருந்து படிப்ப? படிக்க வைப்பாங்களே, விட்டு தர மாட்டாங்க. யாருமே பிட்டு எழுதி கொண்டு தர மாட்டாங்க, நீ தான் எழுதிட்டு போய் எழுதிக்கணும். அதனால நானே படிச்சுட்டு போயிருவேன். நீ இந்த ஐடி கார்டு பின்னாடி எழுதிட்டு போறது, பாக்ஸ்ல அந்த பிளாஸ்டிக்ல பென்சில் வச்சு எழுதினா தெரியும், அதை வச்சு ஒரு மாதிரி பென்சில் ஸ்கேல் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போக மாட்டியா? பாக்ஸ்ல எனக்கு கிடையாது, ஆனா எக்ஸாம் எனக்கு இருக்கும். என்கிட்ட இந்த 3 ஐட்டத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. பிட்டுன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. காலேஜ் டைம்ல ஆக்சுவலா ஒரு பெரிய டயக்ராம், சரியா? அது வந்து வரைய முடியாது, ஆனா அதுக்கு ஒரு கோட்வேர்டு கிராக் பண்ணோம். டாட் வச்சா அது வந்து ஒரு மேட்ரு, டாட் வச்சு ரவுண்ட் பண்ணா அது ஒரு மேட்ரு, அது இது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார் போட்டு அப்படி ஒரு 3-4 ஸ்ட்ரக்சர் நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம், 4 பார்ட்டை, சரியா? சும்மா ஹால் டிக்கெட்ல இப்படி ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் இருக்கும், அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இது கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கோடோடு உனக்கு தெரியும், சரியா? பாக்கவனுக்கு ஏதோ ஒண்ணு வரைஞ்சிருக்கான், அவன் அழிச்சிட்டு விட்டாலும் அந்த பிரிண்ட் இருக்குமா, அதை வச்சு வரைஞ்சிட்டு வந்துடலாம். பெரிய டிராயிங்க வந்து இப்படி ஷார்ட்டா இது பண்ணிடுவோம். லைக் இப்போ எங்களுக்கு ஓகே, அது காலேஜ் மெமரிஸ்ல வேணா பேசுவோம். அதுல காலேஜ்ல எனக்கும் ஒரு இது இருக்கு, ஆனா ஸ்கூல் லைஃப்ல பொதுவா அதெல்லாம் எதுவும் டாவின்சி கோட் வேற நாங்க உருவாக்குன கோட், அது வந்து காலேஜ் லைஃப் மெமரிஸ்ல பேசலாம். ஓகே கைஸ், எங்களோட மெமரிஸை நாங்க இதுல மேக்ஸிமம் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அண்ட் அந்த ஷேர் பட்டனை அமுக்க மறந்துடாதுங்க. பார்ப்போம் பார்ப்போம் முடிச்சிடலாம்ல. பாய்.